श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्परायै नमः. இது பர்யந்தம் மோட்ச பிரக்கிரியைய இதர மதஸ்தால் சொன்னது, சாங்கியம் சொல்றது, இதெல்லாத்தையும் கண்டனம் பண்ணிட்டார். இப்போ ஜீவன் முக்திவாதம் அப்படிங்கிறத பத்தி கண்டனம் பண்ண போறார். இந்த ஜீவன் முக்தின்றத சாங்கியால் நித்திய முக்தாள் அப்படின்னு அவ சொல்லிக்கிறார். அதே அத்வைதிகள் ஜீவன் முக்தி அப்படின்னு சொல்றார். இதுல ரெண்டு பதம் இருக்கு. ஜீவ ஒரு பதம், முக்தி அப்படின்னு இன்னொரு பதம். இந்த ரெண்டு பதத்துல எதுக்கு முக்கிய அர்த்தம்? ஜீவ சப்தத்துக்கா முக்தி சப்தத்துக்கா? அதுலதான் தகராறு வருது. நாமும் ஜீவ சப்தத்துக்கு முக்கிய அர்த்தம்னு சொல்றோம், முக்தி சப்தத்துக்கு கவுனார்த்தம் அப்படின்னு நாம் சொல்றோம். அதே அத்வைதிகளோ அல்லது சாங்கியாலோ ஜீவ சப்தமே முக்கிய அர்த்தம் இல்லை, முக்தி சப்தம் தான் முக்கியம் அப்படின்னு அவ அதுக்கு உதாரணம் சொல்றா. அவ இப்போ அவ என்ன சொல்றான்னாக்க, மோட்சம்னா என்ன மேல மேல சொன்னாக்கா சகல பந்த நிவர்த்தி, அதுதான் மோட்சம். அனைத்து பந்தங்களிலிருந்தும் விடுபடுதல் அப்படின்னு அர்த்தம். அந்த அனைத்து பந்தங்களிலும் விடுபடுறதுக்கு உபாயம் எது அப்படின்னாக்க, பிரம்ம ஜானத்தினாலேயோ அல்லது ஆத்ம தத்துவ ஜானத்தினாலேயோ. இது ஆத்ம தத்துவ ஜானம்ன்றது அத்வைதிகளுக்கும் பொருந்திடும். பிரம்ம ஜானம்னு சொன்னா சாங்கியாலுக்கு பொருந்தாது. ஆத்ம தத்துவ ஜானம்னு சொல்லிட்டாக்க சாங்கியால் அத்வைதிகள் எல்லாம் சொல்றது சரியா போயிடுது. அந்த ஆத்ம தத்துவ ஜானம் எப்ப வரும் அப்படின்னாக்க இந்த சரீரம் இருக்கச்சேதான் வரும். காரணம் என்ன அப்படின்னா, பொதுவா நமக்கு ஞானம் வரணும்னு வச்சுக்கோங்க, அதுக்கு அதாவது சம்சார பகுதியில ஞானம் வரணும்னாக்க உடம்பு இருக்கணும், இந்திரியங்கள் இருக்கணும், அந்த மாதிரியாக பிராணன் இருக்கணும், இதெல்லாம் சேர்ந்து இருந்தாதான் வரும். இப்ப உடம்பே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப ஞானம் எப்படி வரும்? ஞானமே சம்பவிக்காது. அதனால சரீர பாதானந்தரம் வராது. சரீரம் இருக்கிற சமயத்திலேயே வரணும். ஏன் அப்படின்னாக்க, ஞானத்துக்கு எது சாதனமோ உபாயமோ அது உடம்பு விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அனுஷ்டிக்க முடியாது. சரீர மாத்தியம் கழு தர்ம சாதனம் அப்படின்னுட்டு காளிதாசன் சொல்றான். உடம்புதான் தர்மத்துக்கு சாதனமா இருக்குது. ஒரே உடம்பு தான் கெடுதலும் பண்றது அல்லது நல்ல காரியங்களும் பண்றது. அதனால நல்ல காரியங்கள் பண்ணணும்னாக்க அதுக்கும் இந்த உடம்பு தான் முக்கியம், கெடுதல் பண்றதுக்கும் உடம்பு தான் முக்கியம். அவளுடைய பிரவೃತ್ತಿ அதை கொண்டு பார்க்கறது தான் இந்த இடத்துல சரியானது. அதனால உபாயத்தை அனுஷ்டிப்பது என்பது உடம்பு இருக்கிறதா இருக்கும். உடம்பு இல்லைன்னா பண்ண முடியாது. அதனால இந்த உடம்பு இருக்கிற சமயத்துல அப்ப நமக்கு ஞானம் உண்டாயிடுச்சுன்னாக்க, ஞானம் உண்டாயிடுச்சுனாக்க அனைத்து கர்மாக்களும் போயிடுறது, எல்லா புண்ணியபாப ரூப கர்மாக்கள் அனைத்தும் போயிடுவது. நாங்க சொல்லல, உபனிஷத் சொல்றது. சத்யதா கரபடாத ஆபோன திருஷ்யந்தே. அந்த பலாசம இலையிலையோ இதெல்லாம் தாமரை இலையிலையோ இதெல்லாம் ஒட்டாது, ஜலம் ஒட்டவே ஒட்டாது, உருண்டி போயிடும், உருண்டு போயிடும். அது மாதிரிதான் ஏவமேவம் விதி பாபம் கர்மண திருஷ்யதே. ஏவம் விதி, இப்படிப்பட்ட ஞானத்தை உடையவன், பிரம்ம ஞானத்தை உடையவனிடத்தில் பாபங்கள் ஒட்டாது. கர்மனா லிப்பியதே பாபகேன, பாபகேன கர்மனா ந லிப்பியதே அப்படின்னு சொல்றது உபனிஷத் வாக்கியம். அத மாதிரிதான் சத்யதா ஈஷீகதூலம் அக்னௌ புரோதம் பிரதூயேத. ஊகுமுள்ளு, அந்த ஊகுமுள்ளுல அதை அடுப்புல போட்ட நெருப்புல போட்டோம்னாக்கா, அது கொளுத்தி விட்டாருன்னா கூட சரி, மீதி எல்லாம் எப்படி இருக்கும்னாக்கா, கொளுத்தினாக்கா அந்த சாம்பல் கொளுத்தப்பட்ட வஸ்துவனுடைய அடையாளத்தோடு இருக்கும். அது எப்படி மடிஞ்சிருந்ததோ அத மாதிரிலாம் இருக்கும். ஆனால்
இந்த ஊகமுள்ளுடைய மேல ஒண்ணு இருக்கு பாருங்க, ஒரு ஒய் மாதிரி இருக்கும் ஊகமுள்ளு. ஒய்யல அந்த கோடை கீழே இருக்கிறத எடுத்துட்டோம்னாக்க அது மேல பி மாதிரி இருக்கும். அது தணல்ல பொசிக்கணும்னாக்க அதனுடைய அடையாளம் கூட தெரியாது. அடையாளம் கூட தெரியாம அப்படி எரிஞ்சு போயிடாது. அந்த மாதிரிதான் ஏவம் மகாஸ்தி சர்வே பாப்மான பிரதூயந்தே, எல்லா பாபங்களும் கழிஞ்சு விடுறது எப்போ இந்த ஞானம் வந்துருச்சுன்னாக்கா. அப்ப ஞானம் உடம்பிற்கு தேவை வர்றது, உடம்பிற்கு தேவை ஞானம் வர்றது, அந்த ஞானம் இருக்கிறதுனால உடம்பிற்கு தேவை கர்மா போயிடுறது. அதனால அவன் ஜீவன் முக்தன் ஆயிடுறான். அதனாலதான் ஞானாக்னி சர்வ கர்மாணி அஸ்மசா குருதே அர்ஜுனா, அர்ஜுனனுக்கு பார்த்து பிரமாணம் உபதேசிக்கிறாரு. அதனால ஞானாக்னி வந்ததுன்னாக்கா பாவங்கள் எல்லாம் சாம்பலாக்கி விடுறது, எல்லாத்தையும் எரிச்சு விடுறது. அதனால ஞானம் உற்பத்தி ஆச்சுன்னாக்கா உடனே அனைத்து கர்மாக்களும் க்ஷயத்தை அடைஞ்சு விடுறது. அப்போ சரீரம் விடுறதுக்கு முன்னாடியே மோட்சம்ன்றது சித்திக்கிறதே. அதனால ஜீவனம் அப்படிங்கிறது, அது ஜீவனம்ன்றது எப்படி இருக்குன்னாக்கா ஒரு உபச்சாரம் தான். முக்திங்கிறது தான் உண்மையானது. அதனால ஜீவன் முக்தி, ஜீவன காலத்திலேயே மோட்சம். அதனால ஜீவன் முக்தி அப்படின்னு இவ சொல்றா. சாங்கியாவும் இத மாதிரியே சொல்றாரு. அதுக்குதான் அவ சக்கர பிரமிதத்து திருதசரீரா அப்படின்றா. சக்கர பிரமண நியாயம் சொல்றது. ஒரு பம்பரம் இருக்கு, பம்பரத்தை நம்ம சுத்த வைக்கிறோம். சுத்த வச்சா எப்பொழுதும் சுத்தின்றே இருக்கிறது இல்ல. நம்ம சுத்த வச்சோம், அது பாட்டு சுத்திட்டு கடைசியில தான் அது கீழே சாயறது. அது மாதிரியும் சக்கரம் இருக்கு, சக்கரத்தை சுத்தணும், சுத்தி கையை எடுத்துடுறோம், சுத்தி விட்டா அது கொஞ்ச நேரம் சுத்தின்றே இருக்குது. நம்ம சுத்தலையே, முதல்ல ஒரு வாட்டி சுத்தினது தான், ஆனா அது சுத்தின்றே இருக்காது. அதனால இப்ப இது முதல்ல சுத்தினதுதான் நம்மளுடைய பிரயத்தனம், மீதி எல்லாம் தானா சுத்துறதா இல்லையா. அத மாதிரிதான் இந்த உடம்பு இருந்தா கூட, உடம்பு இருக்கு ஆனால் கர்மா ஞானத்தினால அழிவை அடைஞ்சுடுத்து. அப்படி அழிவை அடைஞ்சுடுத்துனாக்க உடம்பு மாத்திரம்தான் இருக்கு. அந்த உடம்புடைய சம்பந்தத்தினால இவனுக்கு ஒன்றும் கெடுதல் இல்லை, எதுவுமே வராது, ஜீவன் முக்தின்றது இருக்காது. அப்படியே நம்ம சொல்ற. இது அப்படி கேட்டோம்னா நம்ம சுகதுக்கம்லாம் அனுபவிக்கிறோமே, அதான் சொல்றமே, அந்த சுகதுக்கம் அனுபவிக்கிறதுன்றது உடம்பு ஏதோ இருக்கிறதுனால வருது, உடம்பு இருக்கிறதுனால வருது. திருப்பி நம்மளை பார்த்து அவ கேட்கலாம், சரணாகதி பண்ணிட்டான்னாக்கா உத்தர தசை சரணாகதி பண்ணிட்டு அதன் மேல இருக்கிற தசை அத்தனையும் நமக்கு பலதசை அப்படின்னு தான் பேரு. பலதசை தானே, அந்த பலதசையா போயிடுவே. அது நம்ம துக்கமே அனுபவிக்க கூடாது. ஆனா எவ்வளவு சுகதுக்காதிகள் அனுபவிக்கிறோம், அல்ப சுகம் அல்ப அதிக துக்கம் அப்படின்லாம் அனுபவிக்கிறோமே. அப்ப அதுக்கு நீ என்ன பதில் சொல்லுவேன்னு அவ திருப்பி கேட்பா. அப்ப கர்மா போலேன்னு நாம சொல்லணும். அவ என்ன சொல்றான்னாக்கா அது கர்மான்னு சொல்லாம அவித்யினுடைய சூக்ஷ்ம அம்சம் இருக்குன்னு அவ சொல்லியிருக்கா. அத்வைத சித்தியில எல்லாம் மதுசூதன சரஸ்வதிங்கிறவர் அது சொல்லியிருக்காரு. அதனால எல்லாம் போயிடுத்து. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்ற, அடுத்த ஸ்லோகத்துல அதெல்லாம் வரப்போகுது. சந்திரனை பார்க்கிறோம், பார்க்கச்ச 2 சந்திரன் மாதிரி தெரியுது சமயத்துல. அந்த சமயத்துல ஐயோ 2 சந்திரனா, ஒரு சந்திரன் தான் இருக்கணும் நமக்கு இப்படி தெரியுறதே அப்படின்னு நம்ம கஷ்டப்படுவோம். உடனே பக்கத்துல இருக்கிற சொல்லுவேன், ஏக ஏவ சந்திரஹா நது துவ சந்திரவ், ஒரு சந்திரன் தான் 2 சந்திரன் இல்லை அப்படின்னு அவர் சொல்லுவார். இப்போ அவர் உபதேசம் பண்ணிட்டார், நமக்கு பயம் வந்தது, பயம் போயிடுறது. ஆனால் திருப்பி பார்த்தா திருப்பி 2 சந்திரன் தெரியுது. அத மாதிரிதான் இது அப்படின்னு அவ உதாரணம் சொல்றா. அதனால ஜீவன் முக்திங்கிறது உண்டு. இத அத்வைதிகளும் ஒத்துக்கிறா, சாங்கியனும் ஒத்துக்கிறான். சுவாரஸ்யம் என்னன்னா அத்வைதிகள் எல்லாத்தையும் பொய்யா வச்சுன்னு சொல்றாரு, சாங்கியன் பொய்யா ஒத்துக்கல, எல்லாம் சத்தியமா ஒத்துன்னு இருக்கான். அதுதான் 2 பேருக்குள்ள பேரம். மற்றபடி ஜீவன் முக்திய 2 பேரும் ஒத்துக்கிறார். அந்த சப்தத்துல மாத்திரம் வித்தியாசம். நித்திய முக்தன், நித்திய சுத்தன் அப்படின்னு அவ சொல்லுவா. இவளும் அதையும் சொல்லி ஜீவன் முக்தன்னு சொல்றா. இவ இத
பாஷ்யக்காரர் சமன்வயாதிகரணத்துல முதல் அத்தியாயம் முதல் பாதம் 4வது அதிகரணம் சமன்வய அதிகரணம். அந்த சமன்வயாதிகரணத்துல ஜீவன் முக்திவாதத்தை கண்டனம் பண்ணிருக்கார் பாஷ்யக்காரர். அது மாதிரி சுபப்பிரகாசியில அது நிறைய கண்டனம் இருக்கு. தத்துவசாரத்துல ஒரு ஸ்லோகத்தினால கடாதூரமா கண்டனம் பண்ணிருக்கார். சுவாமி தேசிகன் சததூஷணியில ஜீவன் முக்தி வாத பங்கம்னு ஒரு தனி ஒரு வாதம் பண்ணிருக்காரு. 18வது வாதமும் ஒன்றும் ஞாபகம், அந்த காலத்துல விஷயம் சொல்லிருக்கேன். அது மாதிரி சாதிச்சிருக்காரு. அது மாதிரி சத்தம் தகலாத்துலையும் இருக்கு, அதிகரண சாராவளையும் இருக்கு. ஜீவன் முக்தி கண்டனம்ன்றது எல்லாரும் பண்றோம், ஜீவன் முக்தின்றது வரவே வராது அப்படின்னு கண்டனம் பண்றா நம்ம சித்தாந்திகள் அனைத்து பேருமே. அதனால இந்த ஜீவன் முக்திவாதம்ன்றது எந்த காரணத்தை கொண்டு ஏத்துக்க கூடாது. ஆனால் இவ சொல்லிவிட்ட அதை கண்டிச்சுதான் ஆகணும். அத சுவாமி இப்ப கண்டனம் பண்றார். எப்படி கண்டனம் பண்றாருனாக்கா, பொதுவா இந்த நம்ம மோட்சம்னா என்னன்னு சொல்லுவேன். மோட்சம்னா லோகத்துல நம்ம பாக்குறத வச்சு சொல்லணும். வேதம் சொல்றது அடுத்தது, உபநிடதம் சொல்றதுன்னா அடுத்தது. நம்ம லோகத்துல பாக்குறது இந்த உடம்பு இருக்கிற பர்யந்தம் நமக்கு ஏதோ கஷ்டம் வந்துன்னு தான் இருக்கும். ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துட்டே இருக்கும். நான் சொல்லுவேன், 2 பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிட்டேன், பேரம்பேத்தி பார்த்துட்டேன், எனக்கு என்ன குறை, நான் நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுப்போம். ஆனா ஏதாவது ஒரு சமஸ்ய பிரச்சனை வந்துட்டு இருக்கும். இதான் என் உடம்புலயே வரலாம், என் கிரகணி உடம்பு வரலாம், குழந்தைகளுக்கு வரலாம், ஏதோ ஒண்ணு வருது. ஏன் இந்த உடம்பு சம்பந்தம் இருந்ததுன்னாக்கா எல்லாம் இத மாதிரி வந்துட்டுதான் இருக்கும். நாம எல்லாரும் தான் நம்ம சௌக்கியமா இருக்கேன்னு சொல்லுவோம், ஆனாலும் கூட எல்லாம் உபச்சாரத்துக்கு சொல்ற வார்த்தை தான். யாருமே சௌக்கியமான்றது ஏதோ தாற்காலிகமா ஏதோ அனுபவிக்கணும், அவ்வளவுதான். ஏன் அப்படின்னா நமக்கு இந்திரியங்கள் இருக்கு. உடம்பு இருக்கிறதுனால இந்திரியங்கள் உடம்ப ஆசிரியத்திருக்கு. அந்த உடம்பு இந்திரியங்கள் என்ன இருக்கணும்னா அதுக்கு முக்கிய பிராணன் இருக்கணும். இவைகள்லாம் இருந்தாதான். இப்போ இது அத்தனையுமே விட்டோம்னாதான் மோட்சம்ன்றது சித்திக்கும். அத்தனையும் விட்டுடணும், அதாவது எல்லாம் போயிடணும், விடப்படணும். உடம்பு சம்பந்தம் இருக்கிற பர்யந்தம் எதையுமே விட முடியாது, எதையுமே விட முடியாது. சாப்பிடுறதுல இருந்து ஆரம்பிச்சு தூங்குற பர்யந்தம் எல்லாமே நமக்கு தேவையா இருக்கு. அது ஸ்லோகம் ஒண்ணு சொல்லுவார், ராஜ்யஸ்யாபி படஸ்யாபி நித்ரா துல்யா நசம்சயா அப்படின்னு. ராஜாவா இருந்தான்னா, வேலைக்காரனா வீரனா இருந்தான்னு, வேலைக்காரனா இருந்தான்னா எல்லாருக்கும் தூக்கம்ன்றது 2 பேருக்கும் சம்பந்தம் தான். அது எல்லாருக்கும் சம்பந்தம் தான். அது அத மாதிரி போஜனமோ சுகதுக்காதிகளோ இந்த மாதிரி தூக்கமோ எல்லாமே இந்த உடம்பு இருந்துருச்சுன்னாக்கா அத்தனை பேருக்கும் சமமா இருக்கும். அதனால இத நாம அனுபவிச்சே தீரணும். அந்த உடம்போட ஒருத்தன் இருந்தான்னாக்க அவனுக்கு ஜீவனம் தான் அதுக்கு பேரே தவிர்த்து மோட்சம்ன்றதுக்கு பேர் கிடையவே கிடையாது. அதனால ஜீவனம் அப்படின்றதுக்கு லோகத்துல என்ன பேர் அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்துல இந்த கர்ம பூமியில இந்த உடம்புகளோட கர்மானுகுணமான பலத்தை அனுபவிக்கிறது அப்படின்னு தான் அர்த்தம். அப்படி அர்த்தம் சொல்றதுனால அந்த ஜீவனமும் முக்தின்னா மோச்சனம்னு அர்த்தம். இங்க இருந்து விடுபடுறதுன்னு அர்த்தம். விடுபடுறதுக்கும் இந்த உடம்போட இருக்கிறதுக்கும் 2த்துக்கும் பரஸ்பர விரோதம் இருக்கே. விரோதம் இருக்கிறதுனால இதுல எப்படி அத ஜீவன் முக்தின்னு நீ சொல்லுவ? அதனால மோட்சம் அப்படின்னு சொன்னாலே அனைத்து இந்திரியங்கள், பிராணன், உடம்பு, அதுக்கப்புறம் அதனுடைய செயல்கள், இவைகளிலிருந்து விடுபடுவதுதான் மோட்சம். அந்த உடம்போடையே நான் இருப்பேன், ஆனா எனக்கு மோட்சம் கிடைச்சிடுத்து அப்படின்னு சொன்னோம்னாக்க அது விருத்தமானது, பரஸ்பரம் விருத்தம். பரஸ்பர விருத்தமான ஒரு விஷயத்த நீங்க ஜீவன் முக்தின்னு சொல்றீங்க. அதனால அது எப்படி சரியாக அமையும்? அதனால அது வரவே வராது. சரி, நீ அப்படியே சொன்னா கூட நம்ம 2 பேரும் ஒத்துண்ட ஒரு பிரமாணம் இருக்கு. என்ன இருக்குன்னா, ஆபஸ்தம்ப மகர்ஷி, பகவான் ஆபஸ்தம்பா அப்படின்னு சொல்லுவா பெரியவா.
பகவானான ஆபஸ்தம்ப மகர்ஷி ஜீவன் முக்திவாதத்தை கண்டனம் பண்ணிட்டு போயிட்டார். ஏன்னா ஜீவசப்தத்துக்கே ஜீவதி அப்படின்னு ஒரு அது கிரியாபதம். அதுக்கு சொல்லும் பொழுது என்ன அர்த்தம் அப்படின்னா ஜீவ அப்படின்றது பிராணதாரணத்துல அப்படின்னு அர்த்தம் பண்ணிருக்கோம். பிராணதாரணத்துலதான் ஜீவசப்தமே பிரயோகப்படுறது. பிராணனை தரிக்கிறதுனாலே எத்தனை கஷ்டம். இன்னைக்கு காத்தால எங்க யூனிவர்சிட்டிக்கு போனேன். அங்க உட்கார்ந்துட்டு மாடி ஏறணும். மாடி ஏறினா மூச்சு உடம்பு இல்லை, கஷ்டமா இருக்கு. பிராணதாரணம், பிராணனை தரிக்கிறதுக்கு நான் கஷ்டப்படுறேன். நம்ம எல்லாருக்கும் அந்த மாதிரி இருக்கு. உடம்பு ஊதி போயிடுறது அதனால இருக்கும், அல்லது நமக்கு ஹிருதய ப்ராப்ளம் இருக்கு அதனால இருக்கும். இது மாதிரி எத்தனையோ இருக்கு. இப்படி பிராணதாரணத்துலதான் ஜீவனந்த சப்தமே பிரயோகிக்கப்படுறது. அந்த பிராணதாரணத்துக்கோசம் தான் நாம எல்லாரும் உழைச்சுன்னு இருக்கோம், கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் நாம. ஏன்னா அந்த பிராணன் சரியா இருக்கிற பர்யந்தம் தான் உடம்பு நன்னா இருக்கும். அதனால பிராணனை ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். எவ்வளவு சமஸ்யை, எவ்வளவு கஷ்டம் அது. அதனால இவைகளோட சேர்ந்து இருக்கிறது தான் ஜீவனம்ன்றது. ஆபஸ்தம்பர் அதை கேட்கிறார். ஆபஸ்தம்பர் என்ன சொன்னார் அப்படின்னாக்க, யுக்தியினாலேயே அவரை கண்டனம் பண்றார். ஸ்ருதியினாலையும் யுக்தியினாலையும். எப்படி சொல்ற அப்படின்னாக்கா, இந்த பாஷ்யக்காரர் அடிக்கடி பதப்பிரயோகம் பண்றார். என்ன பிரயோகம் அப்படின்னாக்கா, வந்தியாசுத பிரதிஜாவத் அப்படின்னு சாதிப்பார். வந்தியான்னா மலடி அப்படின்னு அர்த்தம். அவளுடைய பிள்ளை பிரதிஜை பண்ணான்னு சொன்னா என்ன அர்த்தம்? மலடிக்கும் புத்திரனுக்கும் சம்பந்தமே கிடையாது இல்லையா, பரஸ்பர விரோதம் தானே. பிள்ளை பிறந்திருக்குன்னா அவன் மலடி இல்லை, அவன் மலடியா இருந்தா பிள்ளை பிறக்காது. அப்படிதான் லோகத்துல இருக்கு. அதனால வந்தியா புத்திரன் அப்படின்னு சொன்னாக்கா எப்படி பரஸ்பர விரோதமோ அத மாதிரி இது இருக்கு. ஜீவன் முக்தி அப்படின்றது, ஜீவனம்ன்றது பிராணதாரணம், உடம்போடு சேர்ந்து இருக்கிறது, இந்திரியங்களோட சேர்ந்து இருக்கிறது. முக்திங்கிறது இவைகளிலிருந்து விடுபடுவது. இத ரெண்டுத்தையும் நீ எப்படி சேர்த்து சொல்லுவ அப்படின்னு கேட்கிறாரு. அதனால அவர் சொல்ற, புத்தே க்ஷேம பிராபணம் சச்சாஸ்திரைஹி விப்ரதிசித்தம் புத்தேஜே க்ஷேம பிராபணம் இஹைவன துக்கம் உபலபேத அப்படின்னுட்டு ஜீவன் முக்திவாதத்தை கண்டனம் பண்றார் ஆபஸ்தம்ப மகர்ஷி. புத்தே அப்படின்னு என்ன அர்த்தம்? ஞானத்தை உடையவன் அப்படின்னு அர்த்தம். அந்த ஞானத்தை உடையவன் ஆத்ம ஞானத்தை மாத்திரம் உடையவனா இருக்கான்னு வச்சுக்கோங்க. அதனாலேயே க்ஷேம பிராபணம், க்ஷேமன்னா முக்தின்னு அர்த்தம். முக்தியை கணக்காவ அடைஞ்சிட்டான்னாக்கா அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அது சாஸ்திரைஹி, சாஸ்திரங்களால, ஸ்ருதி ஸ்மிருதி இவைகளால விற்பதிகம் நிராகரிக்கப்பட்டுவிட்டது. ஏன் அப்படின்னா ரெண்டும் ஒண்ணுக்கு சேராதே. ஜீவனும் அதாவது உடம்போட இருக்கிறதும் அனைத்திலிருந்து விடுபடுறதும் ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு சேரவே சேராது. சேரவே சேராத போய் இத மாதிரி ஜீவன் முக்தி நீங்க சொல்றீங்களா, எப்படி வரும்? அது விப்ரதிரித்தம் இல்ல. ஆத்ம ஞானம் வந்துட்டாலே போருமே அப்படின்னா இவன் முக்தனா ஆக மாட்டான். ஏன்னா புத்தே க்ஷேம பிராபணம் சேத், ஞான ஜனனத்தினாலேயே ஞானம் உற்பத்தி ஆயிடுத்து, அதனாலேயே அவன் முக்தி அடைஞ்சிட்டான் அப்படின்னு நீ சொன்னாக்கா சரி. அப்பொழுது ஈக இங்கேயே இந்த லோகத்திலேயே துக்கம் நோபல பேத, துளி கூட துக்கத்தை அனுபவிக்க கூடாது, துளி கூட துக்கத்தை அனுபவிக்க கூடாது. நாமளோட துளி இல்லை, சமுத்திரம் மாதிரி நம்ம முழுகின்னு இருக்கோம் துக்கத்துல. ஏன்னா சம்சாரத்துல இருக்கிறதுனால துக்கம் 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 நமக்கு அடிச்சு தள்ளுறது நம்மள. இத ஆபஸ்தம்ப மகர்ஷி கண்டனம் பண்றார். துக்கமே அவன் அனுபவிக்க கூடாது. ஆனால் ஆத்ம ஞானம் இருக்கு, உற்பத்தியா எடுத்து சரீரமும் இருக்குது, அது பர்யந்தம்
பிராரப்த கர்மாவும் நமக்கு அப்படியே தொடர்ந்து வருது. அதனால துக்க அனுபவம்ன்றது தவிர்க்க முடியாதாச்சே, நமக்கு தவிர்க்க முடியாத துக்க அனுபவத்தை போய் இருக்கு நாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அப்ப ஜீவன் முக்தி ஜீவன் முக்தி நீ சொன்னியானாக்கா இது எப்படி வரும்? இது அதிகரண சாராவது சுவாமி கேட்கிறார், நித்யா துக்கம் கதா சேத் கதைய தவ கதா சத்திய சத்தியத்துவமிஷ்டம் அப்படிங்கிற 4ஆம் அத்தியாயத்துல. இல்ல இந்த துக்கம் இருக்குதே இது பொய்யானது, மித்யா துக்கம் அப்படின்னு நீ சொன்னியானாக்கா, அப்போ நீ சொல்லு, நீ எப்ப நீ உண்மையான துக்கத்தை ஒத்துன்னு இருக்க? உனக்கு எல்லாமே பொய் தானே, பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யான்னு தானே சொல்லிட்டு இருக்க. பிரம்மத்தை காட்டிலும் வேறுபட்டது அனைத்தும் பொய்யாச்சே உனக்கு. அப்படி இருக்கிறது இந்த இப்ப அந்த சமயத்துல துக்கம் பொய் அப்படின்னு நீ சொன்னியானாக்கா அது சரியா இருக்குமா? அது அதனால கர்மா இருக்கு, கர்மா இருக்கவே தான் உடம்பு இருக்கு, உடம்பு இருக்கவே தான் சுகதுக்கங்கள் வருது. அந்த சுகதுக்கங்கள் வரவே தான் நாம மோட்சத்தை அடையாம இங்கே சம்சாரத்துல உட்கார்ந்துட்டு இருக்கோம். அதனாலதான் ஸ்ருதி என்ன சொல்லிச்சு, நகவை சசரீரஸ்து சதா பிரியா பிரியயோஹோ அபகதிரஸ்தி. உடம்போட கூடினவனுக்கு இருக்கிறவனுக்கு பிரியம் புண்ணியத்தினுடைய பலன், அப்பிரியம் பாபத்தினுடைய பலன், அவைகளுடைய அபகதி இல்லை. அவைகளிலிருந்து விடுபடுறதுன்றதே கிடையாது, அவைகளிலிருந்து விடுபடுறதே கிடையாது. ஆனால் அசரீரம் வாவசந்தம் ந பிரியா பிரியே ஸ்பிருசதா. உடம்பு இல்லாதவனுக்கு புண்ணியத்தினுடைய பலனான பிரியமோ பாவத்தினுடைய பலனான அப்பிரியமோ தொடுவதே இல்லை உடம்பு இல்லாதவனுக்கு. அதனால இதுதான் இதுல ஒரு சுவாரஸ்யம் என்னன்னாக்கா, ஒருத்தன் பிரளய தசையில பெருமாள்கிட்ட சூக்ஷமா ஒட்டின்னு இருக்கான், உடம்பே கிடையாது. அந்த சமயத்துல கூட அவன் கர்மா வேலை செய்யறது இல்லை. உடம்பு இல்லையோ இல்லையோ, உடம்பு இருந்தாதான் சுகதுக்கத்தை அனுபவிக்க முடியும். உடம்பு இல்லைன்னா அனுபவிக்க முடியாது, கர்மா வேலை செய்யறது இல்லை, அப்பவே இல்லை. அப்படி இருக்கிறது மோட்ச தசையில உடம்பு இல்லைன்னா தான் இவனுக்கு சுகதுக்கங்கள் வராது. நீ இல்லை இல்லாத வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அது விரோதம் அது. அதனால இந்த ஜீவன் முக்தின்றது அது பிராமணிகால் ஒத்துக்கவே மாட்டார். சரி, நம்மலாம் அந்த வெத்தலைப்பாக்கு பஞ்சாயத்து சொல்லுவா, அப்ப சொல்ல சரணம் பவித்திரம்னு சொல்லுவா. அந்த சரணம் பவித்திரம்ன்றத சுவாமி சச்சரித்திர விஷயம்லாம் சரணம் பவித்திரம்ன்றது சுதர்சன ஆழ்வான சொல்றது, சக்கரத்த ஆழ்வார் சொல்றதுன்னு எடுத்திருக்காரு. அங்க ஒரு வாக்கியம் வரும், சமேவம் வித்வான் அமிர்த இஹபவதி அப்படின்னு இருக்கு. ஏவம் இவ்வாறாக தம் அந்த பரமாத்மாவை வித்வான் அறிந்தவன் ஈக இந்த சம்சார லோகத்திலேயே அமிர்தோ பவதி முக்தியை அடைந்தவனாக ஆகிறான் அப்படின்னு புருஷ சொல்றது. அது அதே மாதிரிதான் அத்திர பிரம்ம சமஸ்னுதே அப்படின்னு கடவுள் சொல்றது. அத்திர பிரம்ம சமஸ்னுதே, அத்திர இந்த லோகத்திலேயே பிரம்ம சமஸ்னுதே மோட்சத்தை அனுபவிக்கிறான், பிரம்மத்தை அனுபவிக்கிறான் அப்படின்னு சொல்றது. அதனால பிரம்மானுபவம் தான் மோட்சமே தவிர்த்து உடம்பு போனாதான் மோட்சம் யார் உனக்கு சொன்னா? நம்மளை பார்த்து அவ கேட்கிறான். அதனால சமேவம் வித்வான் அமிர்த இஹ பவதி அத்திர பிரம்ம சமஸ்னுதே அப்படின்லாம் வாக்கியம் இருக்கு. இது இந்த வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம் நீ சொல்ல போற? இது இல்லைன்னு சொல்லிட்டேனாக்கா அது விரோதம். ஏன்னா இது வாக்கியமே இருக்கு, இங்க அத்திர இங்கேயே ஈக இங்கேயே இந்த லோகத்திலேயே அப்படின்னு தான் சொல்றக்கு. அமிர்தனாகிறான், அமிர்தத்தை உடையவனாக இருக்கான், அதே மாதிரி பிரம்மத்தை அனுபவிக்கிறான் அப்படின்னு சொல்றது. அதனால பிரம்மானுபூதி தானே மோட்சம். இந்த உடம்ப விடுறது மோட்சம்னு எங்க இருக்கு? அந்த மாதிரி சொல்லவே இல்லையே அது. அதனால பிரம்மானுபவத்தை தான் முக்தியா சொல்றா. அது நீ உடம்பு உடம்புன்னு திருப்பி திருப்பி நீ சொல்றதுல என்ன பிரயோஜனம்? அது தேவையே இல்லையே. ஆகையினால ஜீவன் முக்தா பவந்தேவே
அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. இவெல்லாம் ஜீவன் முக்தாளா இருக்கா அப்படின்னு லோகத்துல பிரயோகம் இருக்கு. நம்மளே சொல்றோம். ஏன்னா நம்ம ஆச்சாரியாலாம் பார்த்தாக்கா நித்திய சூரியர்கள் மாதிரி நம்ம சுவாமி எழுந்துள்ள இருக்காரு, நம்ம ஆச்சாரியா நித்திய சூரியர்கள் தான் அப்படின்லாம் நாம சொல்றோம். இந்த மாதிரி லோகத்துல பிரயோகம் இருக்கு. அதனால ஜீவன் முக்தி சப்தமும் பிரயோகத்துல இருக்கு. அத்திர பிரம்ம சமஸ்மதே தமேவம் வித்வான் அமர்த இஹ பவதி அப்படி இஹன்னு இங்கேயே, அத்திர இங்கேயே, இந்த லோகத்திலேயே அப்படின்லாம் இருக்கே. அதனால அந்த ஜீவன் முக்த சித்தங்கள்லாம் இருக்குதே, அதுக்கெல்லாம் நீ என்ன பதில் சொல்ல போற அப்படின்னு கேட்டாக்க அதற்கு பதில் சொல்ற, இதெல்லாம் கூட மோட்சத்துக்கு சமமான நிலை அப்படின்னு அர்த்தம். கோயில் இருந்தா இதுதான் ஸ்ரீகுண்டம் அப்படின்னு சொல்றது. வைகுந்தமாகும் தம்மூர் எல்லாம் அப்படின்னுட்டு நம்ம சாதிக்கிற ஜாம்பத்திரியோ, வைகுந்தமாகும் தம்மூர் எல்லாம், தன்னுடைய ஊரெல்லாம் கூட அவனுக்கு ஸ்ரீகுண்டமா மாறிடும். இந்த பத்தை நீங்க செய்வீங்கோ, இந்த பத்தை நீங்க சேவிச்சீங்கன்னாக்கா அந்த பதிகத்தை உங்க ஊர்ல உங்களுக்கு ஸ்ரீகுண்டமா மாறிடும். சுவாமி சம்சார பகவன் அப்பவருக்கு ஏவ முக்தானுபூதி மிக தாஸ்தியமயம் குந்தகா ஈக தாஸ்தியமயம் குந்தகான்னு சாதிக்கிறார். அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னாக்கா, மோட்சத்துல எப்படி ஒரு நிலை கிடைக்குமோ அந்த மாதிரி நமக்கு இங்க கிடைச்சிடும். அதனால இதெல்லாம் உபச்சாரத்துக்கு சொல்றது. அது உபச்சாரத்துக்கு சொல்றதுன்னா அர்த்தமே தவிர்த்து இது இது கிடையாது, உண்மையான அது அர்த்தம் இல்லை, முக்கிய அர்த்தம் கிடையாது. இங்க ஜீவ சப்தத்துக்கு தான் முக்கிய அர்த்தம், முக்தி சப்தத்துக்கு கௌணம், அமுக்கிய அர்த்தம் தான் அது. அது உபச்சாரத்துக்கு சொல்றதுன்னு அர்த்தம் பண்ணிக்கணும். அதனால அதுவும் எப்படின்னாக்கா, நாம சரணாதி பண்ணிட்டோம்னா நம்ம மனசு பெருமாள்கிட்டயே லயிக்கிறது. அப்படி லயிச்சதுன்னாக்கா அந்த பெருமாளை அனுபவிக்கிறது அந்த சிந்தனையிலேயே போகும் இல்லையா புத்தி. அதனால இது உபச்சாரத்துக்கு சொல்றது. அது அவ்வளவுதான், அந்த அர்த்தத்துல நீங்க வச்சுக்கணும். அதனாலதான் கங்காயாம் கோஷா அப்படின்னு சொன்னோம், கங்காயாம் மத்ஸ்யா அப்படின்னு கொஞ்சம் சொல்றோம். கங்கையில மத்ஸ்யம் மீன் அப்படின்னு சொன்னா அப்ப கங்கா சப்தத்துக்கு பிரவாகம்னு அர்த்தம். ஆனா கங்காயாம் கோஷக கங்கையில எடச்சேரி, கங்கையில எடச்சேரி அப்படின்னு சொன்னாக்கா கங்கா பிரவாகம்னு அர்த்தம் பண்ண முடியாது. அப்ப கங்கா தீரம் என்ன பக்கத்துல இருக்குது, அதுக்கு சொல்லணும். அது அந்த மாதிரிதான் இந்த இடத்துல முக்தன் எப்படி ஒரு சுகத்தை அனுபவிப்பானோ அந்த மாதிரி இவனுக்கு ஞானம் வந்துருச்சுன்னா, பக்குவம் ஆயிட்டான்னாக்கா பக்குவதசை வந்துருச்சு, மனசு ஒருநிலைப்படுறது. அதனால அவனுக்கு இந்த லோக சிந்தனையே கிடையாது. சாப்பிடுறான், தேக யாத்திரைக்கோசம் சாப்பிடுறான், குழந்தைகள் குட்டியெல்லாம் பார்த்துக்கிறான், அதெல்லாம் கூட நம்ம கடமை கர்த்தவியம் அப்படின்னு பார்த்துக்கிறான், அவ்வளவுதான். மற்றபடி இதுவே கிடையாது, அதுலயே விழுந்துட்டு இல்லை. அதனால இந்த உடம்பு சம்பந்தமா இருக்கு அவனுக்கு. உடம்பு சம்பந்தமா இருக்கிறதுனால இதுல தோஷம் கிடையாது. இதெல்லாம் உபச்சாரத்துக்கு சொல்றது, அவ்வளவுதான். அது இவன் இன்னொன்னு ஒரு வார்த்தை சொன்னா, அவ இல்ல ஞானம் எப்ப வருது, உடம்பு இருக்கிறதேதான் வரும். உடம்பு இருக்கிறதே வந்துருச்சுன்னாக்கா அவனுக்கு ஜீவன் முக்தி அப்படின்னு அவ சொன்னான். இது ஞானம்ன்றது ரெண்டு விதமான ஞானம். முண்டகோபுரம் சொல்றது, வித்யே வேதித்தவியே பராச்ச அபராச்ச அப்படின்னு சொல்றது. ரெண்டு வித்தியையே அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஒண்ணு பரவித்யை, இன்னொன்னு அபர வித்யை. அபர வித்யின்னாக்கா நம்ம எல்லாம் வாசிச்சுட்டு இருக்கவே, அது அந்த வேதத்தை அத்தியனம் என்ன, இந்த வேதத்தை அத்தியனம் என்ன, ஸ்மிருதிகள் அத்தியனம் என்ன, சாஸ்திரங்கள் அத்தியனம் என்ன, இத்தனை சொல்ல நாம் அடிக்கின்றே போவோம். இதுக்கெல்லாம் அபர வித்யை அப்படின்னு பேர். ஏன்னா இதெல்லாம் மோட்ச சாதனமான வித்தியை இல்லை, வெறும் ஞானத்தை வரவழைச்சிக்கிறது. இதுதான் தேசியின் இவ்வளோ கருத்தங்கள்லாம் படிக்கிறத சுமையான கல்விகள் இவை என்று அப்படிங்கிற அதிகாரம். சுமையான கல்வி பாரம் தான். இதெல்லாம் எது தேவையோ அது தெரிஞ்சா போகும். உபயுக்தேஷ வைசத்தியம், திரவர்க்க நிரபேட்சதா, கரணத்திரய சாரூபியம், இது சௌக்கிய ரசாயனம். சௌக்கியமா இருக்கிறதுக்கு உபயுக்தேஷ வைசம், ஏதோ நம்ம தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுட்டா போதும்.
அதுல வைஷத்தியம் இருந்தா போரும் அப்படின்னு சுவாமி சாதிக்கிறார். அதனால இந்த கிரமம் தான் வேணும். ஆகவே நம்ம படிக்கிறதுன்றது நிறைய கிரந்தங்களை படிக்கிறோம். இதெல்லாம் அபர வித்யை அப்படின்னு பேர். பரவித்யன்னாக்க உபாசனம் பண்றது. வெறும் ஞானம் வந்துட்டாலே நமக்கு உனக்கு தத்துவம் வந்துடாது. தத்துவஞானாத் மோக்ஷா அப்படின்னு சொல்றையே, தத்துவஞானம் வந்துட்டதுனாலே எனக்கு மோட்சம் வந்துருமா? அவனுக்கு எதுவும் அதெல்லாம் வரவே வராது. தத்துவஞானம் வந்துட்டா மோட்சம் வரும். தத்துவஞானம்ன்றது என்னதுன்னா நம்மளை தயார்படுத்துகிறது, நம்ம மனசை ஒருமுகப்படுத்தணும், இந்திரிய நிகிரகம் பண்ணணும். இதுக்கெல்லாம் இந்த ஞானம்ன்றது உபயோகப்படுறது. அது வந்த உடனே அதுக்கப்புறம் உபாயத்துல நாம இறங்கணும். அந்த உபாயத்துல இறங்கி கடைசி வரையும் கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் அப்படி கிரமமா போகணும். அந்த காஷ்டம் நமக்கு வரணும். அந்த காஷ்டம் வந்தாதான் நமக்கு இந்த மோட்சம்ன்றதே சித்திக்கும். வெறுமை ஞானத்தினால வருதுன்னு உனக்கு யார் சொன்னா? ஞானத்தினால வருதுன்றது கிடையவே கிடையாது. இல்ல விசந்திர ஞானம் இருக்கு, முதல்ல 2 சந்திரன் தெரிஞ்சது, அதை அடுத்த ஸ்லோகத்தை சொல்ல போற. 2 சந்திரன் தெரிஞ்சது, ஒரு சந்திரன் ஒருத்தன் சொன்னா, ஆனாலும் 2 சந்திரன் பிரவர்த்திக்கிறதே, தெரியறதே, நமக்கு அனுவர்த்திக்கிறதே அப்படின்னு கேட்டா, அதற்கு பாஷ்யக்காரர் ஸ்ரீபாஷ்யத்திலே சாதிச்சிருக்கார். அது கண்ணுல பரமார்த்த தோஷம். கண்ணுல தோஷம் இருக்கு. கண்ணுல தோஷம் இருக்கவே நமக்கு அந்த மாதிரி இருக்கு. கண்ணுல தோஷத்தை போயிடுச்சுன்னு அப்ப நமக்கு ஏன் வரப்போறது கஷ்டம்? கண்ணுல தோஷம் அது, அது பரமார்த்தமானது, உண்மையானது. அந்த உண்மையான தோஷத்தை போய் நீ எப்படி இதை பண்ண முடியும்? அதனால கண்ணுல இருக்கிற தோஷத்தினால்தான் அது அத மாதிரி தெரிஞ்சது. அதனால அது அடுத்த ஸ்லோகத்துல சாதிக்க போற சுவாமி. இன்னொரு விஷயம் ஒண்ணு சொன்னா, சக்கர பிரமணவது அப்படின்னு. பாத்துக்கோ, ஒருத்தன் சக்கரத்தை சுத்தி விட்டான். வாஸ்தவம், நீ சொன்னது ரொம்ப சரியா இருந்தது. சக்கரத்தை சுத்தி விட்டான், அது எவ்வளவு அப்புறம் சுத்துறதுன்னு நீ சொன்ன. அது வாசனம் சுத்துறது. அது கூட எப்படி தெரியுமா? நம்ம கையில எவ்வளவு பலம் இருக்கோ, எவ்வளவு பலத்துல நாம சுத்துறோமோ அதுலதான் போறது சுத்துறது. நான் ஒரு குழந்தை சுத்துறது, நான் சுத்தனேன், நல்ல வாலிபன், நல்ல பலக்கூடினவன், அவன் சுத்தறான். 3 பேர் குழந்தை சுத்துறது கொஞ்சம் சுத்தம், அப்ப கை எடுத்துட்டா கூட. அதே நான் சுத்துறது, அந்த குழந்தை சுத்துற காலத்துல கொஞ்சம் அதிகமா சுத்தணும். அதே நல்ல பயில்வானா இருக்கிறவன், பலிஷ்டனா இருக்கிறவன் சுத்தி விட்டான்னாக்கா கொஞ்ச நாள் கூடவே சுத்தம் அது. ஏன்னா நம்ம சுத்துற பலம் தான். அதுக்கு ஒரே ஒரு உதாரணம், ஒருத்தன் கல் எடுத்து தூக்கி அடிக்கிறோம். கல் எடுத்து தூக்கி அடிச்சாக்கா நம்ம எவ்வளவு தூரம் நம்ம கல் போகும்? என் கையில எவ்வளவு பலம் இருக்கோ அவ்வளவுதான். நான் தூக்கி அடிச்சுட்டேன், ஆனாலும் அந்த தூக்கி அடிக்கிறதே தான் என் கை சம்பந்தப்பட்டிருக்கு கல்லுல. தூக்கி அடிச்சுட்ட உடனே சம்பந்தம் பண்ணல, ஆனா அது போயிட்டே இருக்குது. என் கையில எவ்வளவு பலம் இருக்கோ அவ்வளவு தூரம் அது போறது, போய் அப்புறம் கீழே விழுறது. அதனால இந்த சக்கர பிரமணம் முதலானவைகள்லாம் கூட நான் எவ்வளவு என்னுடைய பலம் இருக்கோ அந்த பலத்தை கொண்டு நான் சுத்த பார்க்கிறேன். அத மாதிரி இது பண்றதுனால இதுவே கிடையாது. சக்கர பிரமணம் தானா சுத்துறது இல்லை, தானா சுத்துறதுன்றது கிடையவே கிடையாது. அதனாலதான் முன்னாடியே சொன்னோம், அத்வைத சித்தியில மதுசூதன சரஸ்வதின்றவ அத்வைத பட்சம் அவள் எழுதிச்ச இந்த மாயை அவித்தியை இருக்குது, அதனுடைய சூக்ஷ்ம அம்சம் தொடர்ந்து இருக்குதுன்னு சொல்லிருக்க. அத பாஷ்யக்காரர்கள் என்ன பண்ற, அதுவே தப்பு நீ சொல்றது. அப்படி சொன்னீங்கன்னாக்க அப்ப ஞானத்தினால அந்த அஜ்ஞானம் ஒழியல, அது அப்படியே இருக்குன்னு அர்த்தம். சூக்ஷ்ம அம்சம் தங்கறதுன்னாக்கா அதனால நீங்க என்ன பதில் சொல்ல முடியும்? நீங்க பொதுவா பாஷ்யக்காரர் ஒரு கேள்வி கேட்கிறார், ஸ்ரீபாஷ்யத்திலேயே லகு சித்தாந்தத்துல ஒரு கேள்வி கேட்கிறார். உண்மையான விஷயம் போக்குறதுக்கு உண்மையான பிரவೃತ್ತಿ வேணும். உண்மையான விஷயம், நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், ஏதோ தவறு பண்ணிடுவேன், ஆத்துல கொஞ்சம் கஷ்டம் வந்துடுச்சு, அப்ப அது உடம்புனாலேயோ இதனாலேயோ தப்பு பண்ணிட்டேன், அப்ப என்ன ஆகும்? அதை போக்கடிக்கிறதுக்கு அதுக்கு நான் பிரயாசம் பண்ணி தான் அதை போக்கடிக்கணும். இது லோகத்துல சகஜம் தானே. ஆனால் ஒரு பொய்யான தப்பு இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், பொய்யான தப்பு,
கயத்தை பார்த்துட்டு பாம்பு அப்படின்னு ஒரு பொய்யானதான் வந்துட்டு ஞானம். அப்ப நாம என்ன பண்ணுவோம், நாயம் சப்பக ரஜுரேஷா அப்படின்னு ஞானம் வந்துருச்சோன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த பொய் போயிடுறதா இல்லையா? அதனால லோகமே பொய், அஜ்ஞானம் பொய், இதெல்லாம் போகணும்னாக்க நல்ல ஞானம் வரணும். நல்ல ஞானம் வந்ததுன்னு அது போயிடும். இப்ப நல்ல ஞானமே நீ வரல அப்படின்னு தானே நீ சொல்ற. நல்ல ஞானம் வரல நீ ஒத்துட்டப்போ ஏன்னாக்கா சூக்ம அம்சம் இருக்குன்ற பொய்யான இதுக்கு ஞானம் வந்துருச்சுன்னா போய் போயிடணும். அதுதான் நியம லோகத்துல. பொய்யான ஒரு விஷயமானது ஞானம், நல்ல ஞானம் வந்துருச்சுன்னா அது போயிடும், நிவர்த்தி ஆயிடும். இதுதான் லோகத்துல நம்ம பார்க்கிற ஒரு நியதி. இப்ப நீயோ அது போகாது, போகவே போகாது, அது சூக்ஷமான அம்சம் இருக்குது அப்படின்னு நீ சொல்ற. இப்ப சூக்ஷமான அம்சம் இருக்குன்னு நீ சொன்னியானாக்க அப்போ அந்த ஞானம் உனக்கு உபயோகப்படலன்னு அர்த்தம். இப்ப அந்த சூக்ஷமான அம்சம் இருக்கோ இல்லையோ அது எப்ப போகும்? உடம்பு போனவனதான் போகும் அப்படின்னு சொல்லுவோம். உடம்பு போன அழிஞ்சதுன்னா அப்பதான் போகும்னு சொன்னேனாக்கா ஆகதோசம் அதிகம் மார்க்கம். என் மார்க்கத்தை நீ வந்துட்டியே, நானும் அதுதானே சொல்லிட்டு இருக்கேன். நீ சூக்ஷமான அம்சம்னு சொன்ன, நான் என்ன சொல்றேன், அப்படி இல்ல கர்மா அப்படியே அனுவர்த்திக்கிறது. நம்ம சித்தாந்தத்துல ஒருபடி மேல போட்டார் பாஷகார் தேசிகன். மோட்சத்துல விரஜாநதி தாண்டமே அது பர்யந்தம் கர்மாவனுடைய சூக்ம சக்தி இருக்குன்னு சொல்லிட்டார். அதனால சூக்ம சம்ஸ்கார யோகா அப்படின்னு சாதிக்கிறார் தாராவளியில. அதனால சூக்ம சம்ஸ்காரம்ன்றது கடைசி வரையும் இருக்கு, விரஜாநதி தாண்ட பர்யந்தம் எங்களுக்கு அது ஒத்து போயிடும். ஏன் அப்படின்னா நாங்க எல்லாமே பரமார்த்தமா ஒத்துருக்கோம், உண்மையா ஒத்துருக்கோம். நீ பொய்யா ஒத்துருக்கிறது பொய்யான ஒரு தோஷம், உண்மையான ஞானத்தினால போயிடணும். அதுவே போகலையே உனக்கு. போகாததுனால இந்த ஜீவன் முக்தின்றதை நீ ஒத்துக்க முடியாது. அதுதான் இருக்கு. ஜீவனத்துக்கு ஹேதுவான கர்மாவானது தொடர்ந்து இருக்குது. அது இருக்கிறதுனால அதை நீ அங்கீகரிச்சுதான் ஆகணும். அதனால எங்க சித்தாந்தம் தான் நீ வந்தாகும். ஆகவே ஜீவன் முக்தின்றது கிடையவே கிடையாது. இல்ல சாங்கியன் சொன்னா ஜீவன் முக்தின்றது நித்திய முக்தன் அப்படின்னு அது போன ஸ்லோகத்திலாமே பதில் சொல்லிட்டோம். ஏன்னாக்கா அவன் நித்திய முக்தனாச்சு அவன் சித்தாந்தத்துல, எப்பொழுதுமே நித்திய முக்தன் தானே அவன். அதனால ஞானம் எதுக்கு உனக்கு? ஞானம் எதுக்கு? ஞானமே வேண்டாம், எப்பொழுதுமே நித்திய முக்தன் அவன். இன்னொன்னு ஏற்கனவே சொல்லிருக்கோம், முக்த ஜீவனானவன் நிஷ்கிரியன் நிர்விகாரன் அப்படின்ட்டு நீயே சொல்லிருக்க. அத்தனையும் சொல்லிட்டு அவன் நித்திய முக்தன், ஆனால் சம்சார பந்தம் வந்துடுத்து, அதுக்கு மூல காரணம் சம்பந்தம் அப்படின்னு சொன்னாக்கா பிரகிருதின்றதும் விபு, ஜீவனும் விபு, இவா வியாபிச்சு இருக்கிறதுனால பிரகிருதி எல்லார்ட்டையும் சம்பந்தப்பட்டு இருக்கும். அப்ப மோட்ச தசையில கூட பிரகிருதியானது சம்பந்தப்பட்டு இருக்கும் ஜீவன் கிட்ட. அதனால அப்ப கூட அவனுக்கு சம்சாரம் வந்துடும், சம்சாரம் வந்துடும். அப்போ உனக்கு என்ன பதில் சொல்ல போறதுக்கு? அதனால எந்த மாதிரி பார்த்தாலும் உனக்கு தோஷம் வரத்தான் வரும். அதனால சாங்கியன் பட்சத்திலேயே வருது, அவன் உண்மையா ஒத்துருக்கான் பரமார்த்தமா. அப்படி இருக்குச்ச எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லக்கூடிய அத்வைதிகள் பட்சத்துல அனாயாசமா கண்டனம் பண்ணிடலாம். இத சுவாமி தேசிகன் ரெண்டு விதமா சொன்னார். ஒண்ணு ஜீவன் முக்திவாத கண்டனம்னு ஒரு தூஷணம், ஒரு வாதம். இன்னொரு வாதம் பாதித அனுவர்த்தி வாத கண்டனம்னு ஒண்ணு இருக்கு. அது அடுத்த ஸ்லோகத்துல வரப்போகுது. அந்த மாதிரி இருக்கிறதுனால அத்வைத பட்சம் சரியென்ன, சாங்கிய பட்சம் சரியென்ன, ஜீவன் முக்திங்கிறது நம்ம வேதமும் சொல்லிடுத்து, அத மாதிரி ஆபஸ்தம்பரம் முதலான மகர்ஷிகளும் சொல்லிட்டா ஜீவன் முக்தி வராதுன்னுட்டு, யுக்திகளும் நமக்கு சரியா இருக்கு. அதனால ஜீவன் முக்திவாதம்ன்றது தவறான வாதம் அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். இப்போ ஸ்லோகத்தை சேவிக்கலாம், அதனுடைய தாத்பரியத்தையும் பார்க்க மாடியது. முக்திஹி பிராணாக்ஷ தேகாதிபிஹி உபதிபிஹி
அத்தியந்த விசேஷ ரூபா ஜீவத்பாவோபி தை சங்கமஹ இதி விஹதே ஜீவதஸ்தா கதம் ஸ்யாத் ஆபஸ்தம்பாதயஸ்ய ஸ்ருதிகதிபிரிமாம் யுக்திபிஷ்ட வியுதாசுः ஜீவன்முக்தாதிசப்தः क्वचिदुपचरितः சமாவஸ்தையைவ அப்படின்னு சாதிக்கிறார். வியாக்கியானம் பாருங்க. முக்தி மோக்ஷன்னா என்னது? முக்தி அப்படின்னா என்னது? பிராண பிராணம்னாக்கா பஞ்ச பஞ்ச பிராணங்கள், பிராணபானம் யான உதான சமானங்கள் பிராணங்கள். அதுல முக்கிய பிராணம் வர அது. அக்ஷாணி அக்ஷங்கள்னா இந்திரியங்கள்னு அர்த்தம். இந்திரியங்கள். தேகாதிபிகி தேகம் என்ன? ஆதிசப்தத்தினால மனசு அப்படின்னு அர்த்தம். அத மாதிரி ஆதிசப்தத்தினால கர்ம வாசனை, அது கூட கிரகிச்சுக்கணும். கர்மா புண்ணிய பாப ரூப கர்ம வாசனை. அந்த உபதிபிகி உபாதிகள், அதனுடைய சம்பந்தம் இருக்கிறதுனால தான் நமக்கு இந்த மாதிரி கஷ்டம் வருது, சம்சாரத்து கஷ்டமே. அதனால அவைகள்னால அத்தியந்தம் துளி கூட மீதி இருக்கக்கூடாது, எல்லாம் சம்பூர்ணமாக விசேஷ ரூபம். துக்கங்கள் என்ன? துக்கங்களுக்கு ஹேதுவா இருக்கக்கூடிய பிராணன், உடம்பு, அஞ்ஞானம், கர்மா, இந்திரியங்கள் அனைத்துமே இவைகளுடைய நிவர்த்தி தான் முக்தி. இதுதான் லோகத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏதோ ஒண்ணு ரெண்டு போயிடுச்சு, ஏதோ ஒண்ணு ரெண்டு போயிடுச்சுனாக்கா அது முக்தின்றது கிடையாது. எல்லாம் போகணும், பூர்ணமா கழியணும். பூர்ணமா போயிடுச்சுனாக்கா அப்பதான் முக்தி அப்படின்னு அர்த்தம். அதனால நீ சொன்ன மாதிரி வெறும் பந்த நிவர்த்திரேவ மோக்ஷா, பந்த பந்தம் சரி இருந்துட்டு போட்டோம். அந்த பந்தம்னா என்ன அர்த்தம்? பந்தம்னா கட்டுப்படுறது, கட்டி வைக்கிறதுன்னு அர்த்தம். எதனால கட்டி வைக்கிறது? உடம்புனால. உடம்புன்னு சொல்லிட்டா இந்திரியங்கள், பிராணங்கள், கர்ம வாசனை, மூணு குணங்கள் எல்லாமே அத்தனையும் இருக்கிறதுனால இவைகள்லாம் இருக்கு. இவைகள்லாம் நம்ம விடுபடல. ஆனா ஜீவன் முக்தி அப்படின்னு நீ சொன்னாக்கா யார் அங்கீகரிப்பா? ஏன்னா ஜீவத்பாவோபி, ஜீவத்பாவம்னா என்ன அர்த்தம்? ஜீவிக்கிறது. ஜீவனம்னா என்ன அர்த்தம்? தைஹி, தைஹின்னா பிராணன், தேகம், இந்திரியங்கள், மனசு, கர்ம வாசனை, இவைகள் இவைகளோட சேர்ந்து சங்கம சம்பந்தப்படுறது. அது சம்பந்தப்பட்டாதான் ஜீவனம். ஏன்னா ஜீவ பிராணதாரணே அப்படின்னு சொல்லிட்டு கிரியாபதம் ரூட் தாதுபதம். இது விகதேகே இவ்வாறாக விரோத பரஸ்பர விரோதமா இருக்குதே. ஜீவ சப்தத்துக்கும் முக்தி சப்தத்துக்கும் விரோதமா இருக்குது. அதனால ஷரீராதி வியோக ரூபா முக்தி. இந்த உடம்பு, இந்திரியம் இவைகள்லாம் வியோகம் தெரியணும் நம்ம சேர்ந்து, அதுதான் முக்தி. கதம் சியாத், அது இருந்துருச்சுன்னா உடம்பெல்லாம் நம்மளோட சேர்ந்து இருக்குது, நம்ம ஜீவிச்சுட்டே இருப்போம். ஆனா நமக்கு ஜீவன் முக்தி வந்துருச்சுன்னு சொன்னீங்கன்னாக்கா அதோட சேர்ந்து இருக்கிறவனுக்கு மோட்சம் எப்படி வரும்? அதுக்குதான் உதாரணம் வந்தியாபுத்திரன் அப்படின்னு பரியாசம் பண்றாரு. அதனால ஜீவன் முக்தி, அதனால ஜீவன் முக்தின்ற பதமே விருத்தமான அர்த்தத்தை உடையது. அதனாலதான் ஆபஸ்தம்பாதியச்ச, ஆபஸ்தம்பர் முதலான மகர்ஷிகள்லாம் இமாம் இந்த ஜீவன் முக்தி வாதத்தை ஸ்ருதி கதிபிகி, ஸ்ருதி கிரமம் உபநிடத்துல சொல்லிட்டு போயிருக்கு. எப்படி எல்லாம் சொல்றது தெரியுமா? முதல்ல ஞானத்தை சம்பாதிச்சுக்கோ, அதுக்கப்புறம் உபாயத்தை அனுஷ்டிச்சுடு, உபாயத்தெல்லாம் அனுஷ்டிச்சு முதல்ல சஞ்சித கர்மாவை போக்கடிச்சுடு, அதுக்கப்புறம் பிராரப்த கர்மாவை அனுபவிச்சு போக்கடிச்சிடணும். ஏற்கனவே சொல்லியிருக்கோம், எந்த சமயத்துல பிராரப்த கர்மா போகும், எந்த சரீரத்துல போகும்னே தெரியாது. அது அநியமம். நம்ம உபாசனம் பண்ண ஆரம்பிச்சிடுறோம், இந்த ஜென்மாவில நம்ம ஆரம்பிச்சிருப்போம், இந்த ஜென்மாவிலையும் போயிடலாம் பிராரப்த கர்மா, அல்லது 100 ஜென்மங்கள் எடுத்தாலும் போகாம இருக்கலாம். ஏன்னா நம்ம எவ்வளவு பிராரப்த கர்மா இருக்குன்னு யாருக்கு தெரியும்? அதே சரணாகதனுக்கு எல்லாம் போயிடுறது.
இது ஸ்ருதி கிரமை உபனிடம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. யுக்தி விஸ்ட விதாசு, யுக்திகள்னாலையும் விதாசுன்னு நிராகரணம் பண்ணிட்டா, கண்டிச்சிருக்கா. எங்க சொல்றா? புத்தி க்ஷேம பிராபணம் தச்சாஸ்திரை விருத்தம் அப்படின்னு ஏற்கனவே அதுக்கு அர்த்தம் பார்த்தோம். அதனால ஞானம் வந்துருத்துனாலே மோட்சம் வந்துருத்து அப்படின்னு சொன்னா அது சாஸ்திரங்கள்னாலேயே நிராகரிக்கப்படுகிறது. அப்படி நீ சொல்ற மாதிரி இருந்ததுன்னாக்கா, இந்த உடம்புக்கு தேவை ஜீவன் முக்தி அப்படின்னு சொன்னானாக்கா, அப்போ துக்கத்தையே இவன் அடையக்கூடாது. ஆனா அனுபவிக்கிறான். இவன் அனுபவிக்கிறதுனால உடம்பு இருக்கிற பரியந்தம் சுகதுக்கங்களை அனுபவிச்சுட்டுதான் இருக்கணும். அதனால ஜீவன் முக்தின்றதே வராது. அது தவறு. சரி, சமயவம் வித்வான் அமிர்தஹே பவதி அப்படின்னு இருக்கே, அதே மாதிரி அத்திர பிரம்ம சமஸ்கிருதேன்னு இருக்குது. இதுக்கெல்லாம் இதான அர்த்தம். இங்கே அவன் அனுபவிக்கிறான் மோட்சத்தை, ஜீவன் முக்தன் ஆயிடுறான் அப்படின்லாம் சொல்றதே. அதுக்கு என்ன பதில் அப்படின்னு சொன்னாக்கா, அதுக்கு சாய்க்கிறார் சுவாமி. ஜீவன் முக்தாதி சப்த, ஜீவன் முக்த ஆதி சப்தத்தினால ஈஹ அமிர்தோ பவதி அப்படின்னு வாக்கியம். ஜீவன் முக்தனா ஜீவன் முக்தா பவந்தியதே அப்படின்னு வாக்கியம் எல்லாம் இருக்கு. அந்த வாக்கியங்கள் அத்திர பிரம்ம சமஸ்கிருதே வித்வான் அமிர்த இஹ பவதி, அந்த மாதிரி வாக்கியங்கள் இவைகள்லாம் தத் சமாவஸ்தையா மோட்சத்துக்கு துல்லியமான நிலை, அதுதான் உபச்சரித்த ஏவ உபச்சரிக்கப்படுறது. அதனால ஔபச்சாரிகம் கவனமா பிரயோகம் பண்றது அது. ஏன்னா பக்கத்துல இருக்கிற மாதிரி அது, அவ்வளவுதான் அந்த அர்த்தம். அதனால ஜீவன் முக்தின்றது நீ எவ்வளவு சிரமப்பட்டாலும் உனக்கு அது சித்திக்காது. ஏன்னா லோகத்துல கிடையாது, அது விருத்தமானது. அந்த சந்திரகத்துவம் அப்படிங்கறதெல்லாம் அடுத்த ஸ்லோகத்துல வரும், அப்ப சேர்த்துக்கலாம். அது ஆரம்பத்துல ஜீவன் முக்திங்கிற வாதமே தவறான வாதம். லோகத்துல ஜீவ சப்தமும் முக்தி சப்தமும் ஒண்ணுக்கு ஒண்ணு விரோதமா தான் இருக்கு. அதனால அது கூடாது, இந்த மதத்தை அங்கீகரிக்க கூடாதுன்னுட்டு சாங்கியன அத்வைத்திய ரெண்டு பேரையும் ஒரே ஸ்லோகத்தினால கண்டம் பண்றது. இப்ப ஸ்லோகத்தை சேர்க்கலாம். முக்திஹி பிராணாக்ஷதேஹாதிபிஹி உபதிபிஹி அத்யந்த விஸ்லேஷ ரூபா ஜீவத்பாவோபி தைர் சங்கமயிதி விஹதே ஜீவதஸ்ஸ கதம் ஸ்யாத் ஆபஸ்தம்பாதயஸ்ச ஸ்ருதிகதிபிரிமாம் யுக்திபிஸ்ச வியுதாசுஹு ஜீவன் முக்தாதி சப்தः क्वचिदुपचरितः तत्समापस्तयैव कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः। अस्मद्गुरुपरम्परायै नमः।